இதில் நம்ம மைவி3 பற்றி தான் பார்க்க போகிறோம். தெரியாதவங்கலாம் அதில் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணிருக்கவங்களாம் அவ்வளோ தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் அப்படியே அமைக்கி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களால தான் புதுசாக ஒருத்தவங்களை சேர்க்க முடியும். நீங்களாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். அதனால் நீங்கள் சும்மாவே ட்ரை பண்ணாதீங்க. நான் இந்த ஆப்பில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க இந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இந்த மாதிரி தான் காமிக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அந்த க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட சொல்லி காமிக்கும். உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் காமிக்கும். ஹோம் பேஜில் மேலே ரைட் சைடில் கார்னரில் தெரிகிற அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம முதல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ரெட் கலர் மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் எம்டி சார் பேசுகிற வீடியோ வரும். அதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு எஸ்ன்னு கேட்கும். அதை எஸ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களான்னு கேட்கும். அதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோவுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் 5 நிமிஷம் 2 டைம் பார்க்குற மாதிரி வரும். அதையும் பார்த்துக்கோங்க. 2வது நாள்லேருந்து ஒரு டைம் மட்டும் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எஸ்ன்னு கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஹோம் பேஜுக்கு வந்துடும். மறுபடியும் மேலே ரைட் சைடில் தெரியிற 3 கோடு மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காமிக்கும். மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த உடனே மறுபடியும் விளம்பரம் ஓட ஆரம்பிக்கும். ஆரம்பித்து ஒரு 20 செகண்ட்லேருந்து 120 செகண்ட் வரைக்கும் விளம்பரம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு விளம்பரமும் முடிஞ்சதுக்கப்புறம் கேப்ச்சா வரும். அந்த கேப்ச்சா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்மால் லெட்டர் இங்கிலீஷ்லேயும் நம்பர்ஸ்லேயும் சேர்ந்து வரும். அந்த கேப்ச்சாவை கரெக்டாக டைப் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகும். ஆட் ஆகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ₹1 ₹10 வரைக்கும் ஆட் ஆகும். அது ஒவ்வொரு லெவலை பொறுத்து இருக்குது. எந்தெந்த பிளானில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஒரு வேளை நீங்கள் ₹5 இருந்தீங்கன்னா ₹5 ஒரு 3 டைம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோவுக்கு ₹1 இல்லைனா ₹2 அந்த பேசிக்கில் வரும். அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற ஸ்பீடை வச்சு தான் உங்களோட அமௌண்ட்டு எவ்வளோ வருது, அதிகமாக வருதா கம்மியாக வருதா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஸ்பீடாக டைப் பண்ணிங்கன்னா உடனே அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கேப்ச்சாவை டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அது டைமிங் முடிஞ்சிட்டு அடுத்த விளம்பரம் ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மொத்தமாக நீங்கள் கேப்ச்சா டைப் பண்ணி முடிச்சுட்டு மொத்தமாக அமௌண்ட்டு மேலே டுடே ஏர்னிங்ஸில் மொத்தமாக வந்துடுச்சுன்னா லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜுக்கு உங்களுக்கு டுடே ஏர்னிங்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அமௌண்ட் ஆட் ஆகிருக்கா இல்லைன்னு செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது அமௌண்ட் ஏறாமல் இருந்துச்சுன்னா மேலே சேவ் மை ஏர்னிங்ஸ்னு இருக்கும். அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ்னு கொடுத்தீங்கன்னா டுடே ஏர்னிங்ஸில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். விளம்பரம் பார்த்து அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டீம் டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது எப்படி பண்ணணும்னா ஜீனியாலஜி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் கீழே 2வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் யூசர்ஸ் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் யாராவது கேட்டாங்கன்னா ஜாயின் பண்ணி விடுங்க. யாரையாவது ஜாயின் பண்ணி விட போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட் எதுவும் வாங்காதீங்க. ஏன்னா இது கம்பெனி ரூல்ஸ் படி இது ஃப்ரீ தான் ஓப்பனிங் மெம்பர்ஸ் அப்படின்றது. யார்கிட்டையும் அமௌண்ட் வாங்காதீங்க. நெக்ஸ்ட்டு பிளான் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓஎம்மாக இருக்கிற நீங்கள் நெக்ஸ்ட்டு பிஎம்ஓ மாறுறதுக்கு ஸ்டோரில் தான் நீங்கள் மாற்ற முடியும். உங்களுக்கு ஸ்டோர் எங்கே இருக்குதுன்னு தெரிலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே கீழே காமிக்குது பாருங்கள். ஸ்டோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல கண்ட்ரின்னு கேட்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்தியான்னு தான் காமிக்கும். நீங்கள் இந்தியான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டுன்றதில் நம்ம தமிழ்நாடு அதை ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஸ்டோர்ஸ் வந்துடுச்சு. அதனால் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோரு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அது செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். வர்றதில் அட்ரஸ் இருக்கும். அதை காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் மேப்பில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு
சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் உங்களோட டேஷ்போர்டை அமுச்சிட்டு அமௌண்ட்டு 360 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே பிஎம் பின் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கு ஹெர்பல் ஃபேஸ் கேர் பேக்கையும் நீங்கள் கையிலேயே வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து பிஎம் பின்னுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஓஎம்மாக இருந்து நீங்கள் ₹5 எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து பிஎம்மாக ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து ஒரு நாளைக்கு ₹7 வரும். நீங்கள் ஓஎம்மாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு ₹5 எடுத்துருப்பீங்க. அது வந்து 12-13 நாளுக்கு அப்புறம் வந்து ₹50லேருந்து ₹60 வந்ததுக்கப்புறம் அது ஒரு டைம் மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ண முடியாது. இதுலேயும் நீங்கள் வித்ட்ரா ஒரு ₹60 போடுறீங்கன்னா அதில் ஒரு 10% கமிஷன் போக உங்களுக்கு ₹54 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஒரு டைம் மட்டும்தான் அதில் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிஎம் பின் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் எடுத்துக்கலாம். ₹170 சம்திங் என்னவோ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஏறும். அடுத்து நீங்கள் ஏதாவது பிளானில் ஆக்டிவேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதை பிளான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். SM, GM, DM, CM அப்படி லைனில் இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த பிளானில் வேணுமோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களால் ஸ்டோரில் பண்ண முடியாது. டைரெக்டாக நீங்கள் வந்து பேங்க்லேருந்து கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட பிளான் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். உங்களுக்கு அமௌண்ட் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிலனா யார்கிட்டயும் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பேசாமல் நீங்கள் ஸ்டோரு இல்லைன்னா ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க எப்படி இதில் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் யார்கிட்டயும் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் பேங்க்கில் இருந்து தான் நீங்கள் அமௌண்ட் அனுப்பணும். தேவையில்லாமல் வேறு யார்கிட்டனா கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இல்லைனா உங்களோட அப்ளைன் கிட்ட கேளுங்க. அவங்க வந்து ஆல்ரெடி அப்கிரேட் ஆகிருப்பாங்க. அப்கிரேட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி பண்ணணும் என்னன்ட்டு. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி வித்ட்ரா கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஜில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் கீழே காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டீட்டெயிலெலாம் ஃபில் சொல்கிற மாதிரி காமிக்கும். அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். முதல்ல அதை பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் இருந்து அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வாலெட்னு காமிக்குது பாருங்கள். அந்த வாலெட்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு 3 ஆப்ஷன் காமிக்குதா. அதில் ஆட்ஸ் வாலெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் கீழே ஒரு சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று காமிக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் வித்ட்ரா பண்ணணுமோ அதை அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு இருக்கிற அமௌண்ட்டில் ₹1 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டு மட்டும் அதில் என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பேஜ்லேயே உங்களுக்கு கீழே நீங்கள் பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பீங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில். அதெல்லாம் அதில் காமிக்கும். அப்படியே லாஸ்ட்டாக தள்ளினீங்கன்னா அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே சப்மிட் பண்ண சொல்லி கேட்கும். அதை சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் சப்மிட் கேட்கும். அந்த சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு இந்த பேஜில் காமிக்கும். அப்படியே நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டும் அங்கே வந்து ஷோ ஆகும். இந்த அமௌண்ட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணுன்னா சனிக்கிழமை கொடுங்க. வேறு எந்த கிழமையிலலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் இல்லை 2 வாரம் அந்த டைமிங் இழுத்துரும். நீங்கள் சனிக்கிழமை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. அதையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.